அனைவருக்கும் நமஸ்காரம். கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி. ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்பவிருஷாய நமதம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி, குரு வாழ்க, குருவே துணை, வாழ்க வளமுடன். ஹாப்பி நியூ இயர்ங்க எல்லாத்துக்கும். நெக்ஸன் சேனல் அனைவருக்குமே ஹாப்பி நியூ இயர் 2025. மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மிக சிறப்பாக நியூ இயருடைய பலாபலன்களை நம்ம பார்ப்போம். ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் 2025 ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தனித்தனி பதிவாக நெட்சன் டிவியில் நம்ம பார்ப்போம். முதல்ல 2025 நியூ இயரில் பொது பலனாக எப்படியெல்லாம் இந்த ஆண்டு, இந்த நியூ இயர் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது மிக சிறப்பான ஒரு விஷயம் என்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்களுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய நிகழ்வுங்க. குரு பகவானுடைய பெயர்ச்சி, சுபகிரகம்னு சொல்லக்கூடிய அற்புதமான ராஜகிரகம் அப்படின்னா குரு பகவான், அவருடைய பெயர்ச்சி இருக்குது. சனி பகவானுடைய பெயர்ச்சி உண்டுங்க. சனி பகவான் பெயர்ச்சி அப்படிங்கிறது இன்னும் அதை விட ஒரு எதிர்பார்ப்புங்க. கும்பத்திலிருந்து மீனத்திற்கு காலபுருஷனுக்கு 12ஆம் பாவகத்தில் பெயர்றார். குரு பகவான் காலபுருஷனுக்கு 3ஆம் பாவம் மிதுனத்துக்கு செல்கிறார். அதாவது ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். ராகு கேது பெயர்ச்சி திருக்கணிதப்படி உண்டுங்க. வாக்கியப்படி இதெல்லாம் மாற்றம் கிடையாது ராகு கேது பெயர்ச்சிக்கு. ஸோ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அற்புதமான பலன்களை இந்த ஆங்கில புத்தாண்டிலிருந்து நமக்கு மாற்றம் ஏற்றம் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குங்க. இப்போ மார்கழி மாதம் 17ஆம் தேதி தான் நியூ இயர் பிறக்குதுங்க. 1ஆம் தேதி மிக சிறப்பு, அருமையான நாள், அற்புதமான நாள். எல்லா ராசிக்காரர்களுக்கும் இறையருளும் குருவருளும் கிடைக்கட்டும். மார்ச் 29ஆம் தேதி 2025 மார்ச் 29ஆம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பிரவேசிக்கிறார் சனி பகவான். அப்போ சனி பகவானுடைய பெயர்ச்சியே நமக்கு ஒரு விசேஷம் தானே. எல்லா அபிவிருத்தியையும் கொடுக்கக்கூடியது. ஒவ்வொரு கிரகத்துக்கும் சில அனுபவங்கள் உண்டு, ஆளுமைகள் உண்டு. இதில் நல்ல ஒரு அனுபவங்கள், ஒரு விஷயம் அப்படிங்கிறது, இப்போ பணம் வேணும், எதிர்பார்ப்புனா என்னதுங்க? பணம். உடல் சார்ந்த பிரச்சனை தீரணும், ஆரோக்கியமாக இருக்கணும், இது இருக்கும். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகளில் இருக்கும் பொழுது பணம் அப்படிங்கிற விஷயமும் நிறைய நமக்கு வருமானமும் வரக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரிஷபம், கன்னி, மகரம், இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் பணவரவு, தனவரவு அதிகமாக இருக்குங்க. ஒரு எதிர்பார்ப்புக்கு பலன் உண்டு. ஏன்னா அத்தனை கஷ்டங்கள் பட்டவங்க இவங்க. லக்னமுக்கும் பேசும். ஹெல்த்து சம்மந்தமான விஷயத்த ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் அப்படின்னா, இந்த விரயச்சனி குரு பகவானும் 12க்கு இருக்கிறார். அப்போ கடகம் அப்படிங்கிறதுக்கு இந்த விரயச்சனியிலேருந்து தப்பிச்சாங்க. அடுத்தது விரய குருவில் மாட்டிக்கிறாங்க. இருப்பினும் ஒரு 50% உடம்பு ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். விருச்சிகம், மீன ராசி நேயர்களும் கவனமாக உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். இப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சனிப்பெயர்ச்சி நிறைய விஷயங்களை A1 டாப் 1 நல்ல ஒரு 90% நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகரம், துலாம், மிதுனம், இவங்க 3 பேர்த்துக்கு அருமையாக இருக்குங்க. நீங்கள் ரிவர்ஸில் வந்தாலும் மிதுனம், துலாம், மகரம் அப்படின்னே கொண்டு போகலாம். அப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சிறப்பான பலாபலன்களை உண்டு. ராகு கேது பெயர்ச்சி இவங்களுக்கு யாருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா, 3, 7, 11 இருந்தால் நல்லது, சிறப்பு அப்படிம்பாங்க. ரிஷபம், கன்னி, தனுஷு இவங்களுக்கெல்லாம் ஒரு 90% ராகு கேதுனால நல்ல ஒரு பலாபலன் உண்டு. ஏன்னா சிம்மத்திற்கு கேது பகவானும் கும்பத்திற்கு ராகு பகவானும் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இப்படி ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்க்கும் பொழுது 2025
மத போதகர்கள், குருமார்கள், ஒரு பிரசித்த பெற்றவர்கள் சில பிரச்சனைகளையும் ஆரோக்கிய குறைபாடுகள் அல்லது கண்டம் இறப்பை கூட சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பஞ்சபூதம் வாங்க அதில் நாடு அப்படிங்கும்போது இந்த நாட்டு மக்களுக்கு நாடுங்கிற விஷய விருத்திக்கு என்னன்னா சில போர்கள் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் போர் முறைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, அரசியல் சார்ந்த பிரச்சனையெல்லாம் நிறைய சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. மேற்கொண்டு நம்ம சொல்ல போனால் இந்த மே மாதம், ஏப்ரலே எடுத்துக்கோங்க, ஏப்ரல் மே இந்த 2 மாதமும் ஒரு பிரச்சனையெல்லாம் சந்திக்கக்கூடிய விஷயம் நடக்கும். ஒரு 50 நாள் 51 நாளுங்க 5 கிரக சேர்க்கைன்னு இருக்குது. இதை நல்லா கவனமாக கேட்டுக்கணும். மீனத்தில் வரார். இந்த 5 கிரக சேர்க்கை 12ஆம் பாவம் காலபுருஷனுக்கு. ஸோ அப்போ இருக்கும்போது பல விரயங்களையும் பல விஷயங்களையும் நம்ம இடர்பாடுகளையும் சந்திக்கக்கூடிய பிரபஞ்சமே சந்திக்கணும். நமக்கு அவங்களுக்குன்னெலாம் கிடையாது. ஸோ எல்லா உயிர் பயமாக இருக்கட்டும், இழப்பாக இருக்கட்டும், சில விரயங்களாக இருக்கட்டும், வெளிநாடு தொடர்பில் இருக்கக்கூடிய வேலை, ஜாபு, அதே போல் பணவரவு, தனவரவு, ஒப்பந்தங்கள் எல்லாமே மாற்றமாக ஏற்படக்கூடிய விஷயம் இருக்கும். சில ஜாதகங்கள் நல்லா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏற்றத்தை பார்க்கலாம். அப்போ மிதுனத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் என்னென்னா கம்யூனிகேஷன் டெக்னாலஜியோட இசையியல் சினிமா துறையில் இருக்கிறவங்க, அந்த எழுத்து துறையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு மாற்றம் உண்டுங்க, நல்ல ஏற்றம் உண்டு. குரு பகவான் நல்ல விஷயமெல்லாம் கொடுக்கக்கூடியவர், நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர், அறிவை கொடுக்கக்கூடியவர், புகழை கொடுக்கக்கூடியவர், கௌரவத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ 2025 மேற்கொண்டு நியூ இயர் பிறக்கக்கூடிய காலகட்டம் அந்த கோச்சார கிரகங்கள் அமைப்பை வச்சு நம்ம இன்னும் பிரபஞ்சத்துக்கு சொல்லணும்னா நீர் நிலம் நெருப்பு சார்ந்த பிரச்சனைகளில் பாதிப்பு உண்டு. ஏன்னா மீனத்தில் ராகு பிரவேசிச்சுட்டு இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள் நம்ம சந்தித்தோம். கும்பத்துக்கு சனி பகவான் மேலே போகிறார். அப்போ மீனத்துக்கு வரக்கூடிய சனி பகவானால் நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் தான் என்னதுங்க, நிறைய விஷயங்கள், ஆறு குளம் எல்லாம், மழை வளம், நீர் வளமெல்லாம் பெருகி சில சீற்றங்களை சந்திக்கக்கூடிய காலமாக இருக்கும். நிலம் பூகம்பம் விஷயம் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள், நெருப்பு விஷயத்திலே தாக்கம் உண்டு அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கணும். இதெல்லாம் பஞ்சாங்கத்திலேயே இருக்குதுங்க. ஸோ 2025 இறை அருளாலும் அனைவருடைய ஆசீர்வாதத்திலும் நம்ம நல்ல நல்ல விஷயங்களை அந்த பிரபஞ்சமும் நல்ல ஒரு அனுகிரகத்தை எல்லாருக்கும் தரட்டும் அப்படின்ட்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சனி பகவானுடைய, குரு பகவானுடைய, ராகு கேது பகவானுடைய பயிற்சிகளை கொண்டு நம்ம பலாபலன் பரிகாரத்துடன் சொல்கிறோம். எல்லாருமே கேட்டு பயனடைய வேண்டி 2025 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மேசம் முதல் மீனம் வரை ஆண்டு பலனாக பரிகாரத்துடன் மிக சிறப்பாக சொல்லிட்டு வரோம். தனுசு ராசி அப்படின்னா 9ஆம் பாவங்க, பாக்கியஸ்தானம். எந்த ஒரு பாக்கியம் வேணும் அப்படின்னா 9ஆம் பாவம் நல்லா இருக்கணும். இயற்கையிலே காலபுருஷனுக்கு 9ஆம் பாவகம் தனுஷு. எதையும் பொறுமையாக ஆத்மார்த்தமாக ஒரு வழிகாட்டுதலுடன் செயல்படக்கூடியவங்க. இந்த வருஷம் எப்படி இருக்குன்னா நல்லா இருக்கு, பயப்பட வேண்டாம். உங்களுடைய குரு பகவான் மிதுனத்துக்கு போகிறார். சனி பகவான் 3லேருந்து முயற்சி இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு போகிறார். சனி பகவான் எந்த இடத்துக்கு போகிறாரோ சில தடை தாமதத்தை கொடுப்பாருங்க. ஆனால் போகும்பொழுது நல்லதை செஞ்சுட்டு போயிடுறார். அப்படிங்கிற நல்ல எண்ணத்தையும் நல்ல குணத்தையும் கொண்டவர் சனி பகவான். அப்போ உங்களுக்கு 2க்கு உடையவர் 4க்கு போகிறாருங்க. இப்படி கோச்சார கிரகத்துடைய அமைப்பை வைத்து தான் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குது ஆண்டுகோள்களுடைய பயணம் வைத்து சொல்கிறோம். ராகு கேதுவை விடுங்க, அது பின்னாடி பார்த்துக்குவோம். ஏன்னா லாஸ்ட்டில் தான் பயிற்சி அடைகிறார். அப்போ 2025 குரு பகவான் உங்களுக்கு அனுகிரகம், ஆசீர்வாதம் சம சப்தமமாக இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க எல்லாத்துக்கும் குழந்தை பாக்கியம் இந்த வருஷம் கிடைக்குங்க. குழந்தைகள்னால நல்ல பேர், குழந்தைகளுக்கு புகழ் உண்டுங்க, வருமானத்தில் வளர்ச்சி உண்டு. நீங்கள் கொஞ்சம் கூட இருந்து உங்கள் பிள்ளைங்களை இது பண்ணுங்கள், கைட் பண்ணுங்கள். அதே போல் திருமணம் தடை தாமதம் இருந்துச்சுன்னா வழிபாட்டுடன் எடுத்துக்கோங்க. 7ஆம் இடத்துல குரு
அது என்னன்னா குழந்தைக்கு 5ஆம் இடம், 7ன்னா திருமணம். அப்போ அந்த கலத்திர பாவத்தில் குரு இருக்கிறது என்னன்னா சில விஷயங்களை பொறுமையாக கொடுத்துருவார். கவனமாக எடுக்கணும். வரக்கூடிய பேர் பொருத்தமாக இருக்கா, அவங்களுக்கு ஜாதகக்கட்டை நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஆனால் திருமண தடையை விலக்கிடுவார், திருமணத்தை கொடுத்துருவார். பயப்பட வேண்டாம். அப்போ குழந்தை பேர் திருமணம் கிடைக்கிறதுக்கு தனுசு ராசி நல்லா தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க, பழுதுகள் ஏற்பட்டு சரியாகும். இதெல்லாம் இந்த வருஷம் நீங்கள் பண்ணுவீங்க. இடமாற்றம் தொழில் மாற்றம் உண்டு. எந்த ஒரு தொழிலில் நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா ப்ரமோஷன் உண்டுங்க. குருவருளால் உங்களுக்கு ப்ரமோஷன் உண்டு. புதனோட இடத்துல இருந்தெல்லாம் பார்க்குறார். அது பகையோ நீச்சமோ எதுவுமே இல்லாத இடம், புனர்பூஷம் இருக்கக்கூடிய இடம். அப்போ குரு பகவான் உங்களுக்கு அனுக்கிரகம் உண்டு அப்படின்னு தைரியமாக இருக்கணும். யாராரோ என்னென்னவோ சொன்னாங்கங்க, கதை கட்டி விட்டாங்க, நான் மனசளவில் தைரியமாக இருந்து இந்த வருஷம் எல்லாம் கஷ்டப்பட்டு வந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் விமோச்சனம். ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு ஒரு அமோகமான வெற்றியை கொடுக்கும். ஆரோக்கியமாக நல்லாயிருக்கும், பயப்பட வேண்டாம். இந்த கொலஸ்ட்ரால் சம்மந்தமான தசை சம்மந்தமான விஷயம் மட்டும் பார்த்துக்கணும். அதிகமான ஃபுட்டு எடுத்துக்கும் போது அது அந்த கிரகமெல்லாம் எப்படி பயணிக்கணும் மாதக்கோள் படிச்சுட்டு நீங்கள் பார்த்துக்கணும். அந்த ஃபுட்டு விஷயத்தில் கவனமாக இருங்க. யாத்திரை பயணம், வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, குலதெய்வ வழிபாடு எல்லாமே இந்த வருஷம் எடுங்க, நல்லாயிருக்கும். ஏன்னா அஞ்சக்கூடிய அந்த மேஷம் உங்களுக்கு செயல்பாட்டுக்கு வரப்போகுதுங்க. மங்கள காரியத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் உண்டு, மங்கள காரியங்கள் உண்டு. ஒரு யூனிட் வச்சு நடத்திட்டு இருந்தேன், ஒரு தொழிலில் இருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு சப் யூனிட்டு, சப்பு ஒரு தொழில், அடுத்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பு கொடுத்துரும். 2 வருமானம் கொடுக்கக்கூடிய காலகட்டம். அப்போ முயற்சி பண்ணணுமா இல்லைங்களா? தாராளமாக பண்ணுங்க, அருமையாக இருக்குது, கவலைப்பட வேண்டாம். அப்போ 3ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் முயற்சிக்கு முட்டுக்கட்டை போட்டுட்டு இருந்துச்சு, இப்போ ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்குது. ஆனால் வீடு அப்படின்னு ஒரு புதுசாக வீடு கட்டுறேங்க, புதுசாக ஒரு கம்பெனி கட்டுறேங்க, நிலம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். புதுசாக கட்டக்கூடிய கட்டட அமைப்புக்கு, இப்போ இந்த சிவில் இன்ஜினியர்லாம் இருக்காங்க, அந்த துறை சார்ந்து கட்டட பணியாளர்கள் இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சனி பகவான் அங்கே பிரவேசிக்கும் போது நமக்கு சில தடை தாமதத்தை ஆரோக்கியத்தை கெடுத்துடும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வாங்கும் பொழுது புதுசாக ஒரு இடத்துக்கு இது பண்ணும்போது அதை நம்மளுடைய ஜனஜாதத்தை பார்த்துக்கணும். அதுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது, தசாபுத்தி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு வாங்குங்க. அப்போ ஆண்டுக்கோளாக கோச்சார பலன்கள் உங்களுக்கு வரும்போது 70% நல்ல நிலையில் தனுசு ராசி நேயர்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது, பயப்பட வேண்டாம். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பீங்க. குழந்தைகள்னால நல்ல பேர் உண்டுங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன அளவுக்கு நீங்கள் வழிகாட்டி பண்ணுறீங்க, இந்த வருஷம் நல்லா படிப்பாங்க, நிறைய மார்க் வாங்குவாங்க. இந்த 10th +2 எழுதுகிற எக்ஸாம் வரும், எல்லாமே ஏப்ரல் மே எழுதி முடிச்சோன்னே ரிசல்ட் வரும்போது நல்ல ஒரு மார்க் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டு இருக்குது. அப்படிங்கிறத பயப்படாமல் இருக்கலாம். மேற்கொண்டு உங்களுடைய ஆரோக்கியம் கவனம் அப்படிங்கும் பொழுது வயிறு சார்ந்த பிரச்சனை, கொலஸ்ட்ரால் பிரச்சனை வரும், கவனம் தேவை. இந்த ஆயில் ஐட்டம்லாம் கவனமாக எடுத்துக்கோங்க. இசைத்துறை கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வெற்றி உண்டு. வெளிநாடுலெல்லாம் போய் பயணித்து போய் நீங்கள் உங்களுடைய புகழை தேடுவீங்க. அப்படிப்பட்ட விஷயம் தனுசு ராசி நேயர்களுக்கெல்லாம் நடக்கும். அதிகமான முதலீடு போட்டு செய்யலான்னா பார்ட்னர்ஷிப்பில் செய்யும் பொழுது நல்லாயிருக்கும் இந்த வருஷம். அந்த பார்ட்னர்ஷிப்பு நல்லவங்களாக இருக்கணும், உங்களுடைய ஜாதகத்துக்கு உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஃபேவரபுளாக இருக்கணும். அவங்களோட கூட்டு தொழில் செய்கிறவங்க, கூட்டு சேர்ந்து செய்கிறவங்கள இந்த வருஷம் நல்லாயிருக்கும். நியூ இயரில் சூப்பராக இருக்கும், பயப்படாமல் செய்யுங்க. காரிய தடையெல்லாம் நீங்கள் விலகக்கூடிய அமைப்பு, என்னென்ன நினச்சிட்டு இருந்தீங்களா மனக்கோட்டை, அதெல்லாம் இந்த வருஷம் நீங்கள் நகர்த்தக்கூடிய சுபகாரியம் நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த வருஷம். விவசாயத்துறையிலையும் அமோகமான விளைச்சல் உண்டு, பயப்பட வேணாம் தனுசு ராசி நேயர்களே. இத்தனையுமே இருந்தாலும் தனுஷுக்கு சில விஷயங்களில் கவனம் தேவை. அப்படிங்கிறது திருமண பொருத்தம் பார்க்கறதுலையும் வீடு புதுசாக கட்டுறதுல மட்டும் பார்த்துக்குங்க. மற்ற நம்மளுடைய இருக்கக்கூடிய கணவன் மனைவி குழந்தைங்க இவங்க ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும். அதெல்லாம் பார்த்துக்கிட்டா தான் நமக்கு சரியான விஷயம் எடுக்கும்போது. நிறைய பணத்தை போடுறோம், ஒரு 50 லட்சம் 1 கோடி 1.5 கோடியில் வீடு கட்டுறோம்னா அதுக்கு அத்தனை விஷயத்துக்கும் நமக்கு கவனமாக இருக்கணும். அப்போ தான் இந்த பணத்தை போட்ட பணம் கடன் இல்லாமல் இருக்கிறது.
அல்லது அந்த வீட்டுக்கு போனோன்னே நமக்கு நல்ல ஒரு அமோகமான ஒரு மகிழ்ச்சிகரமான குடும்பம் நடத்துறதுக்கு இருக்கும். அப்போ சுபகாரியம் நடக்கணும். எல்லாத்துக்குமே நமக்கு என்னென்ன கோச்சார கிரகம் வழிவிடணும், தசா புத்தி ஸ்ட்ராங்காக நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் அதை ஜெயிக்க முடியும். ஸோ தனுசு ராசி நேயர்கள் 2025 இந்த புத்தாண்டில் எவ்வளவுதான் விஷயங்கள் நல்லது கெட்டது கொடுத்தாலும் நம்ம ஒரு பரிகாரம்னு செஞ்சுக்கணும். ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் எந்த மாதம் பிறந்தீங்களோ அந்த மாதத்தில் நீங்கள் கொல்லூர் மூகாம்பிகை அப்படின்னு அம்பாள் தாயார் இருக்காங்க, நெட்டில் போட்டு பாருங்கள். அங்கே போயிட்டு ஒரு புடவை வாங்கி சாத்தி வழிபாடு இடுங்க. ஆகம விதிப்படி அந்த ஸ்தலத்தில் என்னென்ன விசேஷங்கள் உண்டோ அதெல்லாம் கேட்டுக்குங்க. அங்கே இருக்க சாஸ்திரி குருமார்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. இன்னும் நான் சொல்லுவேன், ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ஒரு கோயில் தான் சொல்கிறோம். இந்த வருஷம் ஆங்கில புத்தாண்டில் இந்த கோயிலுக்கு போங்க, இந்த பிரசித்த பெற்ற கோயிலுக்கு போங்கங்கிறான். அந்த கோயிலை போய் ஒரு நாள் தங்கி வழிபாடு எடுங்க. இப்போ நாளைக்கு விசேஷம், நாளைக்கு நட்சத்திரம்னா இன்றைக்கி நைட்டு இரவு போய் தங்கி மறுநாள் அங்கே என்னென்ன உச்சிக்கால பூஜை, காலையில் இந்த பூஜை எல்லாமே நீங்கள் பாருங்கள், ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விசேஷமான அமைப்பில் நீங்கள் எடுத்துக்குங்க. அதே போல் உங்களுக்கு இந்த ஆண்டு நிறைய நீங்கள் வழிபாடு எடுக்கக்கூடியதில் ஜீவசமாதி வழிபாடு எடுத்துக்குங்க. காய்ந்த திராட்சை, பத்தி, இந்த வாசனைம்பாங்க, பத்தி, சாம்பிராணி, புகை அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் அந்த சமாதி, அந்த சமாதியாக இருக்கக்கூடிய குருமார்களுக்கு செய்யும்போது நமக்கு கர்ம வினை நீங்கும். அப்போ அங்கே டைமண்ட் கல்கண்டு, காஞ்ச திராட்சை மற்றும் இந்த மாதிரி வாசனை திரவியங்கள் அல்லது பத்தி குச்சி, சாம்பிராணி வாங்கி வழிபாடு தியானம் பண்ணி வழிபாடு எடுத்துட்டு மாதம் ஒரு தடவை கூட போகலாம், இல்லாட்டி 6 மாதத்துக்கு ஒரு தடவை வியாழக்கிழமை போய் வழிபாடு எடுத்துகிட்டு வாங்க. அனைத்து சுபகாரியமும் சுப நிகழ்ச்சியும் உங்களுக்கு எல்லாமே குருவருளால் தனுசு ராசி நேயர்களுக்கு அமோகமான வளர்ச்சி பாதையை இந்த புத்தாண்டு உங்களுக்கு வாரி வழங்கட்டும் என்று வாழ்த்தி வணங்கி அடுத்த ராசிக்கு பார்ப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.